அன்பான தமிழ் உலகங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஃபஸ்ட்டு ஓவரால் எனர்ஜி என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் உங்கள் பர்சன் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Give your relationship a chance. Pay attention to red flags. ஓகே, இது வந்து ரொம்ப கிளியராக பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட யாராவது ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தால் அது வந்து ரெட் ஃப்ளாக். அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்படியே நம்ப வேண்டாம். இது ஓவரால் எனர்ஜி. பட் நல்ல விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஆனால் வந்து யார் என்ன மாதிரி சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஏதாவது ரெட் ஃப்ளாக் இருந்தது அப்படின்னா அந்த சான்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப். உங்களோட காதலில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதே சமயம் வந்து ஒரு சிலருக்கு வார்னிங்கும் இருக்குது. எல்லா வர்றவங்களும் நல்லவங்க கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். வர்ற எல்லா ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு சரியான ஆப்ஷன் இல்லை. திரும்பி வரவங்க எல்லாருமே வந்து திருந்தி வரவங்களும் இல்லை. ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உங்களுக்கு சைன்ஸ் இருக்கும். சைன் எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா யூ ஆர் வெல் அண்ட் குட். அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுக்கலாம். I like temptation win. My gosh, devilish energy. Oh my god, I'm still letting go of my ex. இதுக்கு தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்க. நான் சொன்ன வார்னிங்கோட அர்த்தம் உங்களுக்கு இப்போ புரியுதா? ரெட் ஃப்ளாகு. உங்களோட எக்ஸ் இல்லைனா வந்து யார் திரும்பி வராங்களோ உங்கள் வாழ்க்கையில் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னாங்கன்னா அவங்கள அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அந்த பக்கமாக யூட்டர்ன் போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. ஐ லெட் டெம்டேஷன் வின். இந்த பர்சன் வந்து ரொம்ப வீக்னா செக்ஷுவலி வீக். டு பி ஃப்ரேங்க், ரொம்ப ரொம்ப அடிக்டட் பர்சன். இன்றைக்கி நீங்கள் நம்பி இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 நாள் கழித்து யாராவது வந்து ஏதாவது ஃப்ளர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹீ வில் ஸ்லீப் வித் தெம். இங்கிலீஷில் சொல்கிறேன் காரணமாக தான், அதனால் தமிழில் சொன்னால் ரொம்ப கொச்சையாக இருக்கும், அதனால தான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும், வேணா சப்டைட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெட் சைன். திரும்ப அப்ரோச் பண்ண போகிறாங்க, அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்சன் அவங்களே சொல்கிறாங்க, அவங்களோட ஹையர் செல்ஃப் மேபி உங்களை கைட் பண்ணலாம். அவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப வீக் பர்சன். ஐ லெட் டெம்டேஷன் வின். அவங்க விட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இச்சையை வந்து கட்டுப்படுத்துகிற பக்குவம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஸ்டில் லெட்டிங் கோ ஆஃப் மை எக்ஸ். அவங்க எக்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸ்டில் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. இன்னுமே அவங்கள விட்டு விலகிறதுக்கான விஷயத்தில் தான் இருக்காங்களே தவிர விலகிட்டாங்களா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இப்படி பலூனை வச்சு காத்துட்டே இருக்க வேண்டியதான். இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து நான் வரேன் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சுட்டு யூ ஆர் வெயிட்டிங். அவங்க அதுதான் எண்ணம். உங்களை வந்து வெயிட் பண்ண, நான் வந்து எக்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்க திரும்ப உங்ககிட்ட வரமாட்டாங்கங்கிறது கிடையாது. ஹீ இஸ் ஸ்லீப்பிங் வித் எக்ஸ். இது இன்னும் கேவலமான வேலை. பட் இதை வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க, என்னன்னு தெரியல. திஸ் இஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் எக்ஸ். சூப்பர் ரீடிங் இன்னைக்கு. இன் மை வீக்கஸ்ட் மொமெண்ட் ஐ எம் டெம்ப்டட் டு கால் ஆர் டெக்ஸ்ட் யூ. ரொம்ப வீக்காக இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெமினன் இல்லைனா மாஸ்குலின் யாராக வேணால் இருக்கட்டும். ரொம்ப வீக்காக இருக்க சமயத்தில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும், கால் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கே தெரியும் அவங்க ரொம்ப வீக்கான பர்சன். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு மேபி நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லை. யூ டிசர்வ் பெட்டர் தென் ஐ கேன் ப்ரொவைட் ஃபார். அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு அவங்கள விட ரொம்ப நல்ல ஆத்மா, நல்ல ஜீவன், நல்ல துணை தான் தேவை. உங்களுக்கு சரியான துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களோட எக்ஸும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க சேனல் மெசேஜ் மூலம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு சரியானவங்க கிடையாது. பேபி, யூ வாக் ஆன் யுவர் ஓன் பாத். உங்களோட பாதை என்னமோ அதுலேயே போயிட்டுருங்க. சரி, நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் என்ன மெசேஜஸ் வருது அப்படின்னா. ஸோ இட்ஸ் அ வார்னிங். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். Oh my god. பட் இந்த பர்சன் உங்ககிட்ட நிறையா சொல்லணும்னு நினைக்கலாம். பட்
ஐ எம் ட்ரையிங் மை பெஸ்ட் டு ஃபர்கிவ். நீங்கள் இது மேபி உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். அதனால வந்து இதை மன்னிக்கிறதே உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது. இல்லைனா வந்து இந்த பர்சன் அவங்கள மன்னிச்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இஃப் ஐ குட் கோ பேக் இன் டைம் ஐ வுட் ஹேண்டில் அஸ் டிஃப்ரெண்ட்லி. இப்போ இந்த பர்சன் வந்து பாஸ்ட் பர்சனோ இல்லை அவங்களோட எக்ஸ் யார் இந்த டெவிலிஷ் எனர்ஜியோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால் காலத்தை பின்னோக்கி தள்ள முடியும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸில் இந்த மாதிரி டெம்டேஷனுக்கெலாம் விழாமல் நான் வந்து உனக்கு ரொம்ப லாயலாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் இம்பாசிபிள், ரைட்? ஐ கான்ட் எக்ஸ்ப்ரெஸ் மை செல்ஃப். இந்த பர்சனுக்கு நிறையா வந்து அதாவது சைல்டுஹுட் வூண்ட்ஸ் இல்லைனா வந்து நிறைய காயங்கள் இருக்குது. மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அவங்க தான் பண்ணோம், நீங்கள் இல்லை. ஸோ இது உங்களோட பாரமும் இல்லை. ஐ சம்ஹவ் ட்ரஸ்ட் யூ. இந்த பர்சனை சுற்றி என்ன நடந்துட்டு இருந்தாலும் அவங்கள ஏமாற்றியே இருந்தாலும் உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட் பீயிங், அது அவங்களே சொல்கிறாங்க. ஐ சம்ஹவ் ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை வந்து நம்புகிறேன். ஆனால் இந்த எக்ஸை யாரையாவது அவங்கள நம்ப சொல்லுங்கள், நோ தே won't. அவங்கள நம்ப மாட்டாங்க. அவங்க யாரையாவது ஒருத்தவங்க நம்புகிறாங்க இந்த நொடி அப்படின்னா அது உங்களை மட்டும்தான். பட் உங்களை தான் அவங்க ஏமாற்றியும் இருக்காங்க. ஐ நியூ இட் ஆல் அலாங். அவங்க இதெல்லாம் இந்த டெம்டேஷனுக்கு விழறது இல்லை வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிற சமயங்களில் எல்லாத்துலேயுமே தெரியும் அவங்க மனசு உங்ககிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இல்லைனா வந்து சைல்டுஹுட் ட்ராமா, இதெல்லாம் வந்து சொந்தத்தில் சூனியம் வச்சுக்கிற ஜென்மங்கள். இவங்களுக்கெல்லாம் காதல் வந்து முழு தேங்காய் ஒட்டாது. ஐ டோன்ட் நோ ஹவ் பட் யூ காட் மை ஹார்ட். அதை தான் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்ருக்கேன். எக்ஸ்லாம் வந்து தே கேன் ஸ்லீப், பட் அவங்களோட மனசு அவங்களோட ஹார்ட் பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க சொல்கிறாங்க ஐ நியூ இட் ஆல் அலாங். அவங்கள பார்த்த நொடியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுறது ஒன்று மட்டும்தான், அவங்களோட இதயம் அந்த காதல் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். பட் அந்த பர்சன் ஸ்ட்ராங் கிடையாது. இது வந்து ரொம்ப குழப்பமான எனர்ஜி. காதலிக்கிறோம் அப்படின்னா காதலிக்கலைன்னா நான் வந்து எனக்கு வந்து ஒருத்தங்க பத்தாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி கேரக்டரில் போயிடணும். இது வந்து ரெண்டும் கேட்டான், எனக்கு இதுவும் வேணும், இது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இதால் அதுக்காக நியாயமாக நடந்துக்கிற பக்குவமும் கிடையாது. இதுவும் வேணும், அதே சமயம் வந்து என்னோடய டெம்டேஷனும் எனக்கு வேணும். இது நடக்குமா? பிரபஞ்சம் ரொம்ப நாளாக வேடிக்கை பார்த்துட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு கொம்பு வச்சு விட்டாங்க, நீ போய் அதையே பாருப்பா, நாங்கள் எங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. அதனால தான் உங்களுக்கு ரெட் ஃப்ளாக் எடுத்தோடனே உங்களுக்கு ரெட் ஃப்ளாக் வந்ததுக்கு காரணம் அதுதான். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, இல்லைனா நீங்கள் எங்கேயாவது போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நீங்கள் இலவு காத்த கிளி தான், காத்துட்டே இருக்க வேண்டியதான். அது எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். காத்துட்ருக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கும். பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ் வருதுன்னு. இது வந்து மேபி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட ஹையர் செல்ஃப் சொல்லலாம், இல்லைனா இந்த பர்சனோட ஹையர் செல்ஃபே சொல்லலாம். லெட்ஸ் சி. சில சமயம் உண்மைகள் கசக்கும், ஆனால் அந்த உண்மைகளை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஐ யூஸ் திஸ் கனெக்ஷன் ஃபார் மை பர்சனல் பெனிஃபிட். இந்த பர்சன் வந்து உங்களோட இந்த கனெக்ஷனை, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனாக இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து இந்த கனெக்ஷனால் காமிக்கோட அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயமா எல்லாத்தையுமே அவங்களோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு, உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு ஜந்து. இப்போ பிரபஞ்சம் என்ன சொல்லிட்டாங்க, நீ ஜந்துவாகவே இரு அப்படின்றாங்க. I know it's over but I don't want to accept it, feeling like a failure. இந்த பர்சனுக்கு இப்போ தெரியும், அதனால தான் சொல்கிறாங்க. இப்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க எதை இழந்திருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட காதல் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த மனசு வேறு யாரையும் நினைக்க மாட்டேங்குது. எவ்வளோதான் அதில் வச்சு வாயில் திணிச்சாலும் அது துப்பின்ண்டே இருக்குது, அது உங்களை தான் கேட்குது. டோன்ட் பி மேட் அட் மீ, ஐ நோ ஐ டிட் யூ ராங். இந்த பர்சனுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு பண்ணது துரோகம்னு தெரியும். உங்களை வந்து ரொம்ப சுயநலமாக அவங்களோட ஏதோ ஒரு விஷயத்துக்காக சுயநலமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காதலை, எல்லாமே தெரியும். நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் திரும்ப செகண்ட் சான்ஸ் கேட்டு வரும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க, அது ஒரு ஜந்து, அது என்ன தான் திருந்தின மாதிரி நடித்தாலும் அதால் திருந்தி வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அடிக்ஷன். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப் வித் யூ, கிவ் மீ அ சான்ஸ். ராமா, இவ்வளோ நேரமாக இதை தான் பார்த்துட்ருக்கோம், இந்த சான்ஸை தான் கொடுக்காதீங்க அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் தலையெழுத்து என்னமோ அதுதான் நடக்கும். ஸோ வந்து காலில் விழுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணீர் விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் விதியை நான் இப்பயே சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நரகம்தான். ஐ லாஸ்ட் மை சோல் வென் யூ லெஃப்ட் மீ எம்டி வெசல். ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவங்க வெறும் டெவில் தான், வெறும் பிண்டம், உயிர் இல்லாத பிண்டம்.
அவங்களோட உயிர் எங்கே, இந்த இதயம் எங்கே இருக்குது, உங்களோட நீங்கள் போகும்போது அவங்களோட ஹையர் செல்ஃபுக்கு தெரியும் நீங்கள் தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட்னா. அது உங்களோட ஒட்டின்ட்டு வந்துருச்சு. அது அங்கே விட்டுட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ தான் இந்த ஜந்துவுக்கு அது ரியலைஸ் ஆகுது. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, யூ டிசர்வ் பெட்டர். அதனால் அதை நம்புங்க, முன்னாடி போயிட்டே இருங்க. பிளானிங் எ சீக்ரெட் மூவ், நாட் கோயிங் டு டிலே. ஓ மை காஷ், பிளானிங் எ சீக்ரெட் மூவ், நாட் கோயிங் டு டிலே. இனிமேல் வந்து ஒரு நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், சீக்ரெட்டாக ஒரு மூவ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம். அதனால தான் உங்களை வார்ன் பண்ணுறாங்க. என்ன மூவாக இருந்தாலும் அப்படியே வந்து யூடர்ன் போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. டேக் டைவர்ஷன் தான். நீங்கள் இந்த மூவுக்கு அப்புறம் நீங்கள் ஒத்துட்டு போனீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் இது தான். ஒரு பலூனை பிடிச்சிட்டு ரொம்ப நாளாக பார்க் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க, வருவாங்கன்னு உங்களுக்கு முடி நிறச்சிரும். அப்பயும் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க பிளேயர். வர வழியில் 4 பேர்த்த பார்த்தாங்கன்னா 4 பேர்த்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகும். ஸோ இலவ காத்த கிளி தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. லைக் அ வெரி கிளியர் மெசேஜ். ஓ மை காஷ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 ஆஃப் கப்ஸ். நீங்கள் காத்துட்டு தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை பிளாக். நீங்கள் அதாவது ஐ எம் ஸ்டில் லெட்டிங் கோ ஆஃப் மை எக்ஸ், இதெல்லாம் ட்ராமா. இந்த பர்சன் வந்து ஸ்டில் வந்து பழசில் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, எதை இழந்தாங்க. இன்னுமே அந்த பர்சனோட ஃபோக்கஸ் வந்து இந்த 2 ஆஃப் கப்ஸில் கம்ப்ளீட்டாக இருக்கன்னா இல்லை. இது ஏதோ ஒரு சுயநலத்துக்காக தான் இந்த கனெக்ஷன் அவங்க யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது எல்லாத்துலேயும் தோற்று போனால் கடைசியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு. இந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்குது, நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம் அப்படின்னு. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உன் சந்தோஷத்தில் பார்க்குறியாமா, உன் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறியா அப்படின்றாங்க. இது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இல்லை, நான் ஃபெமினின் எனர்ஜி இருக்கனால ஃபெமினினை சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட சந்தோஷம், உங்களோட நிம்மதி, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காத்துட்டு இருக்காதீங்க. டோன்ட் வெயிட், தட் இஸ் நாட் கைடட். வெயிட் பண்ணுறது ஒரு ஆப்ஷனே கிடையாது. மூவ் ஆன். உங்களோடதுன்னு இருந்தால் உங்களை துரத்தி வந்து சேரும், இல்லை அப்படின்னா வராது. அதுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறது தான் ஒரே ஒரு வழி. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்கள் வாழ்க்கையில் காத்துட்ருக்கிறது சரியான அழகான காதல், ரொம்ப பேலன்ஸ்டான கனெக்ஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் இந்த இலவ காத்த கிளியாக இங்கே உட்காந்துட்ருக்குன்னா உட்காந்துட்ருக்கலாம். பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ். உண்மைகள்லாம் வெளியில் வரும். நிச்சயமாக கம்யூனிகேஷன் இருக்கு. மேபி நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது நீங்கள் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ யூ நீட் டு மூவ் ஆன். இதுக்காக காத்துட்ருக்கிறது வந்து உங்களுக்கான தீர்வு கிடையவே கிடையாது. 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். அதான் திரும்பவும் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, வேலையை பாருங்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஒரே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டிவைன் கவுண்டர் பார்ட். நீங்கள் அதை தவிர யாரையும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அது எங்கே இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் போகும்போது தான். இந்த கனெக்ஷனை தலைமுழுகிட்டு யூ டிசர்வ் பெட்டர் தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இது உனக்கு தேவையில்லை, இந்த குப்பையை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. போயிட்டு இருக்கும்போது உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்டேபிளாக இருங்க. நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது, கரியர் கோல்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கனவுகள் எல்லாமே நனவாகும். ஏன்னா 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், அத்தனை கனவும் நனவாகும், காதல் கனவும் நனவாகும். ஆனால் இங்கே இல்லை, உங்களோட ஃப்யூச்சரில். அதுக்கு நீங்கள் இந்த குப்பையை வீட்டில் இருந்து கழுவி தரணும். அதுதான் உங்களோட ஒரே வேலை. இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பெரிய வார்னிங். ஸோ கேட்குறதும் கேட்காதும் உங்களோட இஷ்டம். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.